அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மதிப்பிற்குரிய இந்த பள்ளியின் நிர்வாகிகளே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, மழலைச் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக இந்த குடியரசு தின விழாவில் என்னை பேச அழைத்தமைக்கு நன்றி செலுத்தியவனாக நான் இது சிறுகுறையை ஆரம்பிக்கிறேன். இந்தியா பிரிட்டிஷ்காரர்களின் வியாபார நோக்கத்திற்காக இந்தியாவிற்கு வந்து அவர்கள் வியாபாரம் செய்து நாளடைவில் இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு மனிதனின் பிறப்புரிமை என்பது அவர்கள் எண்ணாமல் நம்மை ஆட்சி செய்கின்ற அதிகாரத்தில் நம்மை அடிமைகளாகவும் சுதந்திரமாக பேச விடாமலும் சுதந்திரமாக செயல்பட விடாமலும் தடுத்து நம்மை அவர்கள் ஆட்சி செய்து இந்திய நாட்டின் செல்வங்களை கொள்ளையடித்து சென்று கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு மனிதனும் தாய் வயிற்றில் இருந்து பிறக்கும் போது அவன் ஒரு சுதந்திர மனிதனாக பிறக்கிறான். ஆனால் அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க விடாமல் அந்த ஆட்சியாளர்கள் செய்த வன்கொடுமையிலிருந்து விடுபடுவதற்காக இந்தியாவில் இருந்த எல்லா இன மக்களும் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று போராட ஆரம்பித்து விட்டார்கள். பறந்து விரிந்த அந்த ஆங்கிலேய ஆட்சியில் பல பகுதிகளிலும் போராட்டங்கள் வெடிக்க துவங்கின. வெள்ளையனே வெளியேறு, எங்களை நாங்களே ஆட்சி செய்து கொள்வோம் என்ற கருத்தில் எல்லோரும் ஏகோபித்து கிட்டத்தட்ட போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். இவர்களை அடக்கி விடலாம் என்று துப்பாக்கியாலும் சிறை செய்தல் மூலமும் கொலை செய்வதன் மூலமும் அடக்கி ஆள முயற்சி செய்தான் ஆங்கிலேயன். ஆனால் போராட்டங்கள் வெடித்ததன் காரணமாக அவனால் நிம்மதி இழந்து இனி இந்த நாட்டை நாம் ஆள முடியாது, நாம் விட்டு சென்று விட வேண்டியதுதான் என்ற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். இந்த மிகப்பெரிய போராட்டத்திலேயே இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் மிக குறைவான மக்கள் தொகையாக இருந்தாலும் அவருடைய பங்கு விகிதாச்சாரத்தை விட அதிகமாக முஸ்லிம்களும் பங்கெடுத்துள்ளார்கள். முஸ்லிம்களும் இந்த போராட்டத்தில் மிக உறுதியாக இருந்து தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய மக்களை இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய வாரிசுகளாவது சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் போரிட்டார்கள். அந்த போரின் மூலமாகவும் அந்த சுதந்திர வேட்கையின் மூலமாகவும் நமக்கு இறைவன் அருளால் அந்த ஆங்கிலேயை நம்மை விட்டு சென்றதும் இல்லாமல் நீங்கள் உங்களையே ஆண்டு கொள்ளுங்கள் என கூறிவிட்டு சென்று விட்டார் 1947. அந்த மீதி 4 ஆண்டுகளில் நாம் எவ்வாறு ஆட்சி செய்வது என்பதை ஒரு கருத்து ஆலோசனைகள் எல்லாம் தலைவர் செய்து இந்த ஜனவரி 26 குடியரசு தினமாக நாங்களே எங்களை ஆட்சி செய்து கொள்வோம், சட்டங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று டாக்டர் அம்பேத்கர் சாஹிப் உட்பட எல்லோரும் அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி நாம் பங்கிட்டுக் கொள்வது, எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை நிர்ணயித்த நாள் தான் இன்று. அந்த குடியரசு நாளில் இருந்து நாம் கிட்டத்தட்ட 57 ஆண்டுகள், நாம் 76 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாம் சுதந்திரத்தில் சுதந்திர நாடாகவும் 76 ஆண்டுகள் குடியரசும் அனுபவித்து வருகிறோம். ஆனாலும் இந்தியாவிலேயே இன்னும் மக்களுடைய பாகுபாடு, மக்களுடைய உயர்வு தாழ்வு, மக்களுடைய ஒருவர் போராமை அல்லது எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஒரு சிலரிடம். இருந்தாலும் கல்வி என்பது ஒரு மனிதனை திருத்த வேண்டும். அந்த கல்வியை நாம் மக்களுக்கு கொடுக்கிறோம். அந்த கல்வி கற்கும் மக்கள், குழந்தைகள் நாளைய நாளைய அரசர்கள், நாளைய அதிகாரிகள், நாளைய ஆட்சியாளர்கள், நாளைய ஐஏஎஸ்கள், நாளைய ஐஏஎஸ் ஆக வேண்டும். எனவே ஒழுக்கமுடன் இந்த கல்வியை கற்று அவர்கள் நாளைக்கு சமத்துவமான இந்தியாவில் மக்களை சமமாக பார்த்து நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்திற்கு வர வேண்டும் என பிரார்த்தனாக இங்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கின்ற எல்லா பெற்றோர்களையும், குழந்தைகளையும், ஆசிரியர்களையும், இந்த நிர்வாகத்திற்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.